Jadeja goes and he goes well again. 6 more. He is on fire. Straight up. Williamson again. Biggest moment. Got it. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்றீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாலா. இன்னைக்கான வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா இன்னைக்கான வீடியோவில் நம்ம இந்த தென்னை மட்டையை வச்சு ஒரு அழகான ஒரு பேட் பண்ண போகிறோம். அந்த பேட் ரொம்ப செம்மையாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேட் வந்து 90s 80s எல்லா கிட்ஸுக்குமே ரொம்ப ஃபேவரட்டானது. ஏன்னா சின்ன வயசில் அவங்க அப்பாட்ட அவங்க பேட் வாங்கி கேட்ட உடனே அவங்க அப்பா உடனே ஒரு தென்னை மட்டை எடுத்து 2 செதுக்கி ஒரு பேட் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதான் தென்னை மட்டையை வச்சு நம்ம செய்ய போகிறோம் இந்த பேட்டு. இந்த பேட்டை வச்சு அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. நிறையா 90s கிட்ஸ்க்கு அவங்களோட பேட்டே இந்த பேட்டாக தான் இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம அந்த பேட்டை தான் ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம அதிகமாக பேசி மிஸ் பண்ணோம்னா டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பேட் ரெடி பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு தென்னை மட்டை நல்ல பெரிய மட்டையை எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஆமாம், பெருசாக இருக்குது மட்டை. இப்போ நம்ம இந்த மட்டையை ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மட்டையை பாதியாக கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதில் உள்ள இலையை பூரா அப்படி கட் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்கலாம் நம்ம மட்டையை பாதியாக கட் பண்ணி இறகெல்லாம் அப்படி எல்லாத்தையுமே நல்லா கிளியராக எடுத்தாச்சு. பார்க்கலாம், எல்லாம் நம்ம கையில் குத்துறக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா ஷார்ப்பாக நல்லா எடுத்து விட்ருங்க. நல்லா அப்படி பாலிஷ் ஆக்கி விட்ருங்க. அதான் ரொம்ப நல்லது. இந்த இடத்துல கட் பண்ணிட்டு அது மேலே உள்ள போர்ஷனை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். அதை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த பக்கத்தை அப்படி நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்கலாம் நம்ம பேட்டுக்கு பாட்டம் போர்ஷன் ரெடி ஆகிட்டு. நெக்ஸ்ட் நமக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டு இவ்வளோ ஹைட்டில் கூட வைக்கலாம். இங்கே பாருங்கள் பேட் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இது ரொம்பவே ஹைட்டாக இருக்குது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஹைட்டை குறைக்க போகிறோம். ஹைட்டை குறைச்சா நம்ம பேட்டு தாறுமாறு ஆயிரும். ஆனால் நீங்கள் இது இப்போ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுறீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக பண்ணுங்கள். ஏன்னா கையில் அருவா படுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. சேஃப்டி முக்கியம் குமார். ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம மேலே கட் பண்ணுவோம். நமக்கு இப்போ பக்காவாக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம். சின்ன வயசில் நான் விளையாடும்போது என் கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஆளுக்கு ஒரு பேட்டை கொண்டு வந்துடுவானுங்க. இந்த மாதிரி மட்டையில் செதுக்கினதுன உடனே இன்றைக்கி நம்ம இந்த பேட்டை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம். சின்ன பசங்க தெருவில் விளாண்டுட்டு இருக்காங்க. அவங்க கூட போய் டெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த டெஸ்டிங்கில் சின்ன பசங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க, நம்ம பேட்டுக்கு எவ்வளோ பவர் இருக்குதுன்னு எல்லாத்தையுமே பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேட்டும் ரெடி, பாலும் ரெடி. இப்போ நம்ம பேட்டை டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பாலை அந்த பையன் போட போகிறான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேட்டு நான் லைட்டாக வச்சோட அப்படி சொயின்னு போச்சு பாருங்கள். வேறு லெவல் கைஸ், நல்லாவே போச்சு. நம்ம பேட்டு வேறு லெவலில் வேலை செய்யுது. இப்போ நம்ம அந்த பையனும் பேட்டிங் பிடிக்கணும்னு ஆசைப்படுறான். அவன் பேட் பிடிக்கட்டும். அவன் எவ்வளோ அழகாக அடிக்கிறாங்கிறத பார்க்கலாம். வாங்க, நம்ம தம்பி பேட் பிடிக்க போகிறாப்புல, இவ்வளோ அழகாக அடிக்க போகிறாப்புலங்கிறத பார்க்க போகிறோம். அவருக்கு இந்த தென்னை மட்டையில் செஞ்ச பேட் ரொம்ப பிடிச்சிருக்கு தான். அவருக்கு இன்னொரு பேட் செஞ்சு கொடுக்கணும் வேறு கேட்குறாரு அவரோட தம்பிக்காக. பவுலிங் போடுறதுல பெரிய வித்தக்காரங்கிறது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியாமல் அவன் விளாண்டுட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது வீடியோ பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். until then bye.